பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மாறி வரும் பல்வேறு அரசியல் சூழல்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை எப்படி மாற்றி அமைக்க இருக்கின்றன என்பது பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அனுபவமே இல்லாத ஒருத்தர் அரசியலுக்கு வந்தார்னா, குறிப்பாக அவர் தமிழ்நாட்டோட முதல்வர் ஆனான்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், குறிப்பாக அரசு நிர்வாகத்தில் என்ன விதமான சிக்கல்களும் குழப்பமும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைய இந்து ஆங்கில செய்தித்தாள் முதல் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி எழுதியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வெளியிட்டிருக்காங்க. இதனால் வரையும் விஜய் அரசு மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனத்துக்கு இந்த செய்திகளை வலு சேர்க்கும் வகையில் அந்த கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது கூட இன்னொரு விஷயம், அந்த செய்தி எதை டீகோட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய ஒரு கனவு திட்டமாக அவர் சொன்ன விஷயம் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறதும், அப்புறம் மாதத்துக்கு அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற விஷயம், அது ரெண்டுமே வேண்டான்னு அவரே முடிவு எடுத்துட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் அதில் ஒரு பொருள்படக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். மெனி ஜிஓஸ் அன்அவைலபிள் ஆன் டிஎன் கவர்மெண்ட் வெப்சைட் அப்படின்ற ஒரு தலைப்பிட்டு முதல் பக்கத்தில் வந்திருக்க கட்டுரை. இந்த கட்டுரையை பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் விரிவாக எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக அவர் என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கட்டுரை இந்த விஷயத்தை இந்த செய்தி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல்வருக்கு கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 துறைகள் இருக்கு. அந்த 38 துறைகள் இருந்தும் அந்த துறை சார்ந்த நடவடிக்கை திட்டங்கள் சார்ந்த ஜிஓஸ் வெளியிடுவதுங்கிறது வழக்கமான நடைமுறை தான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெறும் 5 துறைகள் இருந்து மட்டும் தான் ப்ராப்பரான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டுறாரு. குறிப்பாக அது எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, நிதித்துறை, பொதுத்துறை மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, இந்த துறைகள் இருந்து மட்டும் தான் ப்ராப்பரான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கு. மற்ற எந்த துறைகளிலிருந்துமே ப்ராப்பரான அரசாணைகள் வரல அப்படிங்கிற ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குறிப்பாக அண்மையில் விஜய் அவர்கள் இந்த கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்த விவசாயிகளுடைய இந்த கடன் தள்ளுபடி பண்ணார் பார்த்தீங்களா, அதில் அந்த துறையின் கீழே ப்ராப்பரான அரசாணைகளே பிறப்பிக்கப்படலை. அதில் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு, புதிய அறிவிப்புகள் அப்படின்ற தளத்திலிருந்து மட்டும்தான் அந்த யார் யாருக்கு எவ்வளோ தள்ளுபடி அப்படின்ற அந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. ப்ராப்பரான அரசாணை அதுக்கு வழங்கப்படலை, கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இது போல் எல்லா விஷயத்திலும் பெரிய ஒரு குளறுபடி இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதி ஒரு பொறுப்பு இருக்கிறாரு. மே மாதம், ஜூன் மாதம் நடந்த பல்வேறு திட்டங்கள், பல்வேறு அறிவிப்புகள் சார்ந்த எந்த விதமான ஒரு ஜியோவும் இல்லை அப்படிங்கிறதான் முக்கியமான குற்றச்சாட்டு. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படி அவர் கோட் பண்ணுறாரு அப்படின்னா, குறிப்பாக விஜய் அவர்களுடைய அந்த கனவு திட்டமாக இருந்த அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அந்த ஒரு விஷயத்துக்கும் கூட குறிப்பாக அந்த துறையின் கீழே, குறிப்பாக அது பாதுகாப்பு சார்ந்தது, உள்துறை சார்ந்த பிரச்சனை, அந்த துறையின் கீழே ப்ராப்பரான அரசாணை அதுக்கு பிறப்பிக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு சீரியஸான அலிகேஷன். இவர் கனவு திட்டம் பெண்களை பாதுகாக்கிறதா நான் வந்திருக்கேன், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் கடந்த திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை நான் மாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர், அந்த பெண்களோட வாக்குல மிகப்பெரிய அளவில் பெற்றவர். அதுக்கான ப்ராப்பரான ஜியோ கூட ஏன் அந்த துறை சார்ந்த துறையின் கீழே ஏன் வெளியிடல் அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வி அவர் மீது எழுது. இதுக்கு அவர் எப்படி பதிலளிக்க போறார் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசியிருந்தார். ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணார், உடனே எல்லாருக்கும் 200 யூனிட் கிடையாது, மாதத்துக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்த நபர்களுக்கு மட்டும் தான் அந்த 200 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். கடந்த காலத்தில் திமுக ஆட்சி எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார்ல, இப்போ அதை தான் அவரும் செஞ்சிருக்காரு. அது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பேசின பேச்சு வேற, வந்ததுக்கு அப்புறம் பேசுகிற பேச்சுங்கிறது வேற. இப்போ அந்த விஷயத்துலையும் கீழே, அதாவது 200 யூனிட் அந்த இலவச மின்சார விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையின் கீழே ப்ராப்பரான அரசாணை அதுவும் வெளியிடலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாமே ஒரு பொதுவாக ஒரு மேடையில் பேசின பேச்சு அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு. அது சார்ந்த ப்ராப்பரான கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வெளியிடப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதான் கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. இப்ப இதெல்லாம் செய்யாம விட்டுட்டாங்க, இதனால என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இது அவ்வளவுதாங்க, இதெல்லாம் என்ன பிரச்சனை, அவர்தான் அறிவிச்சிட்டார்ல, மக்கள் பயன்பெற்றாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, முதல்வர் அவர்கள் மேடையில் அதை பேசுறாரு. மேடையில் பேசுறது அவ்வளவும் செயலோடு இதுக்கு வராது. எல்லாத்துக்கும் கட்டாயமாக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அது ஆளுநரோட அனுமதி, ஆளுநரோட கையொப்பம் விட்டதுக்கு பிறகு தான் சட்டமாக மாறும். சட்டமாக மாறினதுக்கு பிறகு தான் அந்தந்த துறையின் கீழே அந்த துறை சார்ந்த செக்ரட்டரிஸ்னால அது ப்ராப்பராக வெளியிடப்படும். அதெல்லாம் எதில் வெளியிடப்படும் அப்படின்னா, கெசட்டில், அதாவது அரசு இதழில் ப்ராப்பராக எஸ் இது சட்டத்துக்கு வந்துருச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது ப்ராப்பராக வெளியாகும். அப்படி வெளியாகாதோட சிக்கல் என்ன அப்படின்னா, இது சார்ந்த மக்கள் ஒரு திட்டம் அறிவிச்சிட்டாரு, முதல்வர் அறிவிச்சிட்டாரு, நம்ம போய் அதை பயன்பெறலாம் அப்படின்னு ஒரு அரசு அலுவலகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களால பயன்பெற முடியாது. ஏன் அப்படின்னா, அது சொன்னார், இன்னும் எங்களுக்கு நடைமுறைக்கு வரலன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அப்போ மக்களுக்கு கோவம் யார் மீது வரும் அப்படின்னா, முதல்வர் சொல்றாரு நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க, அப்போ இவங்க மீது மக்கள் கோபமாக திரும்ப வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த சிக்கல் இது எப்படி வெடிக்கும் அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தை நாடும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நீதிமன்றத்தில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஏற்பட போகுது. நீதிமன்றத்தில்
நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாடு ஏற்பட போகுது. இது சார்ந்த அரசாணை நீங்கள் பிறப்பிச்சிங்களா, அது எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான ப்ராப்பராக பிறப்பிக்கல அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய சிக்கலான விஷயமா மாற வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நம்ம பின்பற்றோம் அப்படிங்கிறது நீண்ட காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்குது. இதில் என்னன்னா, ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுது, ஒரு விஷயத்தை ஒரு அரசு வந்து சட்டமாக அறிவிக்கிறாங்கன்னா அது வந்து அதுக்கான அரசாணை பிறப்பிச்சு அது கெசட்டில் வெளியிடணும். கெசட்டில் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலையும் வெளியிடணும், ஆங்கிலத்திலும் வெளியிடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல்வேறு விஷயத்தை தமிழில் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் வெளியிடல. ஆங்கிலத்தில் வெளியிடாத சிக்கல் என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு முறையிட போகும்போது அங்கே ப்ராப்பர் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீங்கள் தமிழ் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆங்கிலத்தை மட்டும் தான் கொண்டு போக முடியும். ஆனால் நீதிமன்றம் மொழிங்கிறது ஆங்கிலம் மட்டும் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான எதையுமே அந்த துறையின் கீழே ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன்ஸை கொடுக்காம, ஒரு ஜியோவை கொடுக்காம ஒரு குழப்பத்துக்கு வழிவகுக்கும் வகையில் வந்து தொடர்ச்சியாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சீரியஸான சார்ஜஸாக இருக்குது. இதுக்கிடையில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்றுட்டு அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது 717 மதுக்கடைகளை மூடுற அப்படின்ற நடவடிக்கை. அது எதுக்காக அப்படின்னா, போதை வஸ்துக்கள்லாம் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குங்கிறது இவரோட புரிதல். சரி, ஓகே. அதுக்காக 717 கடை மூடன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மூணதை பற்றின அரசாணை யாராவது பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. யாருமே அதை பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ப்ராப்பரான அரசாணை இவங்க வெளியிடவே இல்லை. இது குறித்து மதுவிலக்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை விஜய் அவர்கள் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து துறை வந்து மினிஸ்டர் விக்னேஷ்க்கு ஒதுக்கப்பட்டுச்சு. விக்னேஷ் அவர்கள் அது குறித்து என்ன பேசுகிறாங்க நம்ம கவனிச்சிருப்போம். பத்திரிகையாளர் அந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் 717 கடையை 3 தான் நீங்கள் சொன்னீங்களே, எந்தெந்த பகுதியில் எந்தெந்த கடையை மூடியிருக்கீங்க, அந்த கடையுடைய நம்பர் என்ன, அந்த மூடப்பட்ட கடைகள் அந்த கடையில் ஒர்க் பண்ண அந்த அரசு ஊழியர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விலாம் எழுப்பும் பொழுது அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்களாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்களே, அது சார்ந்த அரசாணை நாங்கள் வெளியிட்டோம், அது சார்ந்த விஷயம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக ஒரு பதில் சொல்லிட்டு போனார். இங்கே என்ன ஒரு கேள்வினா, நீங்கள் இந்த டிவிகேன்ற கட்சியை 2024 துவங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகளாக வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் தான் நீங்கள் இந்த கட்சியை ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. ப்ராப்பரான ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி மாதிரி இது செயல்படாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி மட்டும் தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது ஒரு வரம்பு மீறி நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்குது. சரி, அதுவே ஒரு வரம்பு மீறி விஷயம். நீங்கள் வந்துட்டீங்க, ஆட்சி பண்ணிட்டீங்க. வந்ததுக்கப்புறம் இனி ஆட்சியுமே அதே ஸ்டைலில் தான் நடத்துவீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வரதுக்கு முன்னாடி அதை கட்சி நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, ஆனால் ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது. இது ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி போஸ்ட், இது முதல்வர் போஸ்ட் அப்படிங்கிறதும் அந்த அமைச்சர்கள் போஸ்ட்டுங்கிறது ப்ராப்பரான ஒரு அரசு. ஏன்னா இதெல்லாமே இவங்க செய்யக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் அரசாணை இல்லாமல் ஒரு குழப்பமான அரசியல் வித்துவிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அந்த வரம்பை மீறக்கூடிய செயலாக மாறுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு வழிவக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு கேட்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, ஏன் இப்படி இந்த ஸ்டைல் வே ஆஃப் ஸ்டைல் வந்து இந்த நிர்வாகத்தை எவ்வளோ மோசம் நடத்துறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு திட்டம் அல்லது விஜய் ஒரு முதல்வர் ஒரு கனவு காண்டாரு, மக்கள் நலனுக்காக ஒரு கனவு காண்டாருன்னா அது பற்றிய திட்டத்தை சம்மந்தப்பட்ட துறையின் கீழே வந்து அரசாணையை வெளியிட மாட்டாங்க. அதே போல் அந்த திட்டத்தை பற்றி முதல்வர்களை வாயை தந்து பிரஸ் முன்னாடி பேசணும். இவரும் பேச மாட்டார், ப்ராப்பரான அரசாணையும் வராது. இவங்க அமைச்சர்கள் பேசுவாங்க. அந்த அமைச்சர்கள் பார்த்தா சில அமைச்சர்கள் மட்டும் தான் பேசுவாங்க. இங்கே ஒரு பேச்சு பேசுவாங்க, அங்கே ஒரு பேச்சு பேசுவாங்க. நீங்கள் அமைச்சர் செங்கோட்டையோட பேச்சு நீங்கள் இடையில கவனிச்சிருப்பீங்க. அவர் என்ன பேசினார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டில் வந்து கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்கீம்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுநாள் வந்து ஸ்டேட்மெண்ட் மாத்துறாரு. நான் சொன்ன தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு மாத்துறாரு. தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி சாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க ஐடி கார்டில் கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு சீனியர் அமைச்சர் வேறு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பார்த்தாங்க. இந்த டாஸ்மாகில் 717 கடையை மூடணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, அதாவது அந்த கடையை மூடினதுக்கப்புறம் அந்த கடையை மூடினதை பற்றின தகவல் கேட்டு பெறுவதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து 2005 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் கீழே ஒரு மனு வந்து தகவல் ஆணையத்துக்கு கொடுக்கப்படுது. சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து அதாவது ஒரு பொது சமூக ஆர்வலர் ஒரு மனு போட்டு அந்த எந்தெந்த கடை அந்த கடையுடைய விஷயங்கள்லாம் டீட்டெயிலாம் கொடுன்னு சொன்னால் 5 கேள்வி கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். 5 கேள்விக்குமான பதில் என்ன, பரிசீலனையில் இருக்கிறது. எதுக்குமே வந்து ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்தாச்சு இதுதான் அப்படின்ற டேட்டா கொடுக்கவே இல்லை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தாலேயே ஒரு ப்ராப்பரான தகவல் கொடுக்க முடியாத இடத்துல இவங்க இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதையே நம்ம ஒரு வருத்தமாக அங்கே பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்டது. கடந்த காங்கிரஸ் தலைமையான யூபிஏ கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்கு முன்பே 1997 தமிழ்நாட்டில் திமுக அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்து அது ரொம்ப ரொம்ப அழகாக தமிழில் செயல்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை வந்து ஒரு முன்மாதிரியாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்மாதிரி தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. 97 கலைஞர் கருணாநிதி தான் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஏன்னா ஒரு அரசு எப்படி செயல்பட போது, அந்த அரசோட வெளிப்படைத்தன்மை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக யார் நினைச்சாலும் சரி அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயத்தை கேட்டு பெற முடியும். மனு போட்டு என்னென்ன
நடக்குது, அது பற்றிய தகவல் வேணும்னு கேட்டு பெறுவதற்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்த மாநிலம் தான் தமிழ்நாடு. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த கலைஞர் கருணாநிதி இருக்கிற நாற்காலி தான் இன்றைக்கு முதல்வர் விஜய் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்க, ப்ராப்பரான அரசாணையை வெளியிடலை. அதுவும் ஒரு ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது என்ன சொன்னாரு, வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க போறேன், டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் என்னோட கவர்மெண்ட், ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு எதுவுமே அதுபடி இல்லை அப்படிங்கிறதான் மிகவும் காரமான விமர்சனமா இவர் மீது இருக்கு. இவர் கொண்டு வரக்கூடிய நாமினேஷன்ஸ்ல, அதாவது விஜய் அவர்கள் மே 10 சிஎம் பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்று 2 நாள் கழிச்சு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க, 2 ஜீவோ போட்டிருக்காங்க. ஒரு ஜீவோ என்ன அப்படின்னா, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை விஜய் வந்து அரசியல் ஆலோசகரை நியமிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஜீவோ. அடுத்த ஜீவோ என்ன அப்படின்னா, ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை முதல்வர் வந்து ஒரு தனி செயலாளராக நியமிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜீவோ. இது ரெண்டுமே ஒரு ஜீவோ தான் வெளியாச்சு, இன்னொரு ஜீவோ வெளியாகவே இல்லை. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி எப்போ நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறத 41 நாள் கழிச்சு அந்த விஷயம் வெளியாச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் அவரே வெளியிட்டார், அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த விஷயம் வெளியாகுது. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு வேண்டப்பட்டவர் எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாடுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோடைய டைரக்டராக வந்து இவருடைய படத்தோட கேமராமேன், இவருக்கு பிடிச்ச கேமராமேனை வந்து மனோஜ் அவர்கள் வந்து அங்கே நியமிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் வந்து வெங்கட் நாராயண் தன்னோட ஜனநாயகன் படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் அந்த அவரை தான் வந்து டெல்லியினோட சிறப்பு பிரதியை நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் அவரோட உரிமை சார்ந்த விஷயம் தான். ஆனால் அந்த பதவிக்கும் அந்த இடத்துக்கும் அவங்க கொஞ்சமாக தகுதி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவரை நோக்கி எழுப்புறாங்க. அப்படி ஒரு கேள்வி எழுப்பும்போது நம்மளை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, ஃபர்ஸ்ட் முதல்ல விஜய்க்கு அந்த பதவிக்கான தகுதி இருக்கான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா நேற்று வேறு அவர் சினிமா ப்ராப்ளம் தானே இருந்தார், அவர் எப்படி இன்னைக்கு அரசியல் தலைவராக மாறினான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஸோ அப்படிப்பட்ட நபர் அந்த இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். இதை நீங்கள் அனுசரித்து போங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை நமக்கும் சிலர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பார்க்குற நேயர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் அவர்கள் முதல்வராக வந்துட்டார், அவர் வந்து அரசியல் தலைவராக ப்ராப்பராக ரன் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் முதல்வராக அவர் ரன் ஆக வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அவர் அதை உணர்ந்து ரன் ஆகணும். அதுபடி நடக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவர் என்னென்ன விஷயத்தை தன்னை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நேயர்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிக நன்றி.